தோழர் ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 எக்ஸாமுக்கு டேட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வெப்சைட்லேயே. டிசம்பர் 21. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா 72 நாட்கள் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி படிக்கிறோம், இனிமேல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி, ஒரு பிளான், ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எது எப்படி படிக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம், இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம தொடாமல் இருக்கோம், படிக்காமல் இருக்கோம், இன்றைக்கி நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருக்கோம், இது மாதிரி நம்ம வந்து ஒரு 72 டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எது எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். எது எதெல்லாம் ரிவிஷன் பண்ணாமல் இருக்குமோ அதை நம்ம வந்து நல்லா படித்து இன்னொரு டைம் வந்து அதை நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு எடுத்து வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் தான். அதாவது நம்ம படித்ததை வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணும், இன்னும் எவ்வளோ படிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிங்க, சரியா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 10/10 இன்னிலேருந்து, அதாவது நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஷெட்யூல்லேருந்து படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 72 டேஸ் வந்து இருக்குது. அதாவது டேஸில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மொத்தம் 10 காலம் போட்டுக்கங்க. 10 காலம் போட்டுக்கிட்டு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஃபிசிக்ஸு, ஜியாகிரஃபி, பயாலஜி, தமிழ், இங்கிலீஷு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அது ரெண்டும் ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு காலம், அதே மாதிரி சைக்காலஜி, மேக்ஸ் வந்து ஒரு காலம். ஸோ மொத்தம் ஒரு 10 காலம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து டேக்கும் டேட்டு, அப்புறம் டே, அதுக்கப்புறம் வந்து எத்தனை டேஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு காலம். மொத்தம் 3 காலம், மொத்தம் 13 காலம் வந்து ஒரு ரூல்டு பேப்பரில் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு லெசனும், ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி இது படிச்சிருக்கேன், இந்த இது படித்து 2 நாள் ஆச்சு, இது படித்து 3 நாள் ஆச்சு, ஸோ இதை வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அலட்சியமாக எதையும் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு வந்து தொய்வில்லாமல் படிச்சுட்டே இருங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய வழிகள் வந்து நமக்கு வந்து தடையாக வந்து அமையும். ஆமாம். ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஓப்பன் கோட்டாவும் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்காக என்ன அப்படின்னா, எக்ஸாம் வந்து எளிமையாக தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எளிமையாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் எதுவுமே விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று, திருக்குறள் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஐயன் வள்ளுவனுடைய ஒரு கோட் தான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான கூலி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி செஞ்சு போராடுங்க. முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு வியர்வைக்கும் வெற்றி வந்து வேர்வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த உலகமே உங்கள் காலையில் தான். நன்றி. மேலே உயர்ந்து பாரு.